வணக்கம். இந்த சிறப்பு தொகுப்புல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்பவே சுவாரஸ்யமான, நெறைய ஆழமான அர்த்தங்கள ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தோட ரகசிய காரகத்துவங்கள பத்தி தான் ஆழமா அலசப் போறோம். அதாவது, ஒரு நட்சத்திரம் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கை, கேரக்டர், ஏன் அவங்க செய்யப் போற தொழில கூட எப்படி தீர்மானிக்குதுன்னு மூல நூல்கள்ல இருந்து கச்சிதமா பிரிச்செடுக்கப் போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கப் போகுது. எடுத்த உடனேயே கொஞ்சம் விசித்திரமான ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு நர்ஸ், ஒரு எரும மாடு, அப்புறம் ராமரோட இரட்டை குழந்தைகளான லவன் குசன், இவங்க எல்லாருக்கும் நடுவுல என்ன கனெக்ஷன் இருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? யோசிச்சு பாருங்க. முரண்பாடா தெரியலாம், ஆனா இவங்க எல்லாரையுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தோட எனர்ஜி தான் ஒன்னு சேர்க்குது. ஓகே, நாம இப்போ நேரா விஷயத்துக்குள்ள போயிட்டு இந்த ரகசிய முடிச்சுகளை ஒவ்வொன்னா அவிழ்ப்போம். இந்த மொத்த விஷயத்தையும் நாம 5 முக்கிய பகுதிகளா பார்க்க போறோம். முதல்ல ஹஸ்தம்னா என்ன, அந்த கரங்களின் ஆற்றல் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அது சம்பந்தப்பட்ட தொழில்களும் கூர்மையான கருவிகளும். அடுத்து இயற்கை, இடங்கள் மற்றும் ரகசியங்கள். நாலாவதா இதோட புராண இதிகாச பின்னணி. கடைசியா போராட்டமும் முடிவில் வெற்றியும். இதுதான் நம்மளோட ரோட்மேப். முதல் பகுதி ஹஸ்தம், கரங்களின் ஆற்றல். ஹஸ்தம் அப்படின்னாலே சமஸ்கிருதத்துல கை அப்படின்னு தான் அர்த்தம். இந்த நட்சத்திரம் நம்ம உடம்புல குறிப்பா எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நேரடியா நம்ம கை மற்றும் கை விரல்களை தான். அது மட்டும் இல்லாம நம்ம எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறதா நம்பப்படுற உள்ளங்கை ரேகைகள், கூர்மையான நகங்கள், அப்புறம் ரொம்ப முக்கியமா அகப்பிடி. அதாவது, ஒரு பொருளை எவ்வளோ இறுக்கமா கிரிப்பா புடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த கை முஷ்டி. இது எல்லாமே ஹஸ்தத்தோட நேரடி கண்ட்ரோல்ல வர்ற விஷயங்கள். சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட கைகளோட வலிமைக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்போ கைகள்னு சொல்லிட்டாலே அது இயற்கையாகவே சில குறிப்பிட்ட வேலைகளை செய்ய தூண்டும் இல்லையா? அந்த வகையில கைத்தாளம் போடுறது, ஜால்ரா தட்டுறது மாதிரியான கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தோடது. அது மட்டுமா, ரொம்ப துல்லியமான விரல் வேலைப்பாடுகள் தேவைப்படுற பாய் நெய்யறது, வயர்கூட பின்றது, பூக்கட்டுறது, ஏன் கைகளோட அபாரமான வலிமையை காட்டுற கராட்டே மாதிரியான தற்காப்பு கலைகளையும் இதுதான் நிர்வகிக்குது. அபாரமான துல்லியமும் லாவகமும் தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது பகுதி தொழில்களும் கூர்மையான கருவிகளும். இப்போ ஒரு கூடை பின்னுபவருக்கும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா மூல நூல்கள்ல இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன தொழில்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு கவனிங்க. கைகளை அதிகமா யூஸ் பண்ற நெசவாளர், நர்ஸ், ஒரு கையில கிளாஸை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப லாவகமா டீ ஆத்துற டீ மாஸ்டர், முடித்திருத்துபவர்கள், இவங்க எல்லாமே இந்த லிஸ்ட்ல வர்றாங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப தீவிரமான விசாரணையும் ஒரு விஷயத்தை விடாம பிடிச்சு விசாரிக்கிற போலீஸ், சிபிசிஐடி மாதிரியான துறைகளுக்கும் இந்த நட்சத்திரம் தான் ஆணி வேறா இருக்கு. இந்த தொழில்களுக்கும் அவங்க யூஸ் பண்ற கருவிகளுக்குள்ள லாஜிக்க கொஞ்சம் பாருங்களேன். முடித்திருத்துபவர்கள் பயன்படுத்துற சவரக்கத்தி, பிளேடு, நர்ஸ்கள் யூஸ் பண்ற ஊசி, கிளவுஸ், அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் பயன்படுத்துற பெல்ட், ஜிப்பு, அரசு நிர்வாகத்தோட அதிகாரத்தை காட்டுற ரப்பர் ஸ்டாம்ப், இது எல்லாமே ஹஸ்தோட காரகத்துவங்கள் தான். அதே போல அரிவாள், பிச்சுவாகத்தி மாதிரியான கூர்மையான ஆயுதங்களும் இவங்களோட கட்டுப்பாட்டுல தான் வருது. சுருக்கமா சொல்லணும்னா, கூர்மை அப்படிங்கிறது இவங்களோட இன்னொரு முகம். மூணாவது பகுதி இயற்கை, இடங்கள் மற்றும் ரகசியங்கள். மனிதர்கள் பயன்படுத்துற கருவிகள்ல இருந்து இப்போ கொஞ்சம் இயற்கையான விஷயங்களை நோக்கி போவோம். இயற்கையோட இந்த நட்சத்திரம் எப்படி கனெக்ட் ஆகுது? குறிப்பா கருப்பு நிறம் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப உகந்தது. விலங்குகள்ல பாத்தீங்கன்னா எருமை, அப்புறம் எருமைப்பால் இதோடு தொடர்புடையது. தாவரங்கள்ல ரொம்ப புனிதமான அத்திமரம், அப்புறம் அடர்ந்த கருவேல மரம். தெய்வங்கள் எடுத்துக்கிட்டோம்னா படைப்பு தொழிலை குறிக்கிற விஸ்வகரமா, நம்ம காஞ்சி அத்திவரதர், அப்புறம் ரொம்பவே சக்தி வாய்ந்த வராகி அம்மன், இவங்க எல்லாருமே இந்த நட்சத்திரத்தோட ஆழமா தொடர்புடையவங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஆனா முரண்பாடான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு பக்கம் ஆசிரமங்கள், ஒரு புது உயிர் உலகத்துக்கு வர்ற பிரசவ அறை, சிலைகளை வடிக்கிற இடம் மாதிரியான ரொம்ப தெய்வீகமான படைப்பு சார்ந்த இடங்கள்ல இது குறிக்குது. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் வெளிச்சத்துக்கு வராத மறைவிடங்கள், பாத்ரூம், சாக்கடை, நீர்நிலைகளோட ஓரங்கள், புறம்போக்கு நிலங்கள், அப்புறம் சிலரோட ரகசிய வாழ்வு, இந்த மாதிரி இருண்ட பக்கங்களையும் இதுவே தான் ஆளுது. என்ன ஒரு வியக்கத்தக்க முரண்பாடு இல்லையா? இப்போ வெளியில பார்த்த அந்த மறைக்கப்பட்ட இடங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்புகளோட எவ்வளோ கச்சிதமா பொருந்துதுன்னு பாருங்க. பித்தப்பை, அப்பெண்டிக்ஸ் எனப்படும் குடல் வாழ்வு, அடிவயிறு, நாபி, சிறுநீர் பை, கணையீரல், அப்புறம் சிக்கலான நரம்பு மண்டலம், இது எல்லாமே ஹஸ்த நட்சத்திரம் நிர்வகிக்கிற நம்ம உடலோட மறைக்கப்பட்ட உள்ளுறுப்புகள். வெளிப்புற மறைவிடங்களுக்கும் நம்ம உள் உறுப்புகளுக்கும் இருக்கிற இந்த சிமிலாரிட்டி நிஜமாவே ஆச்சரியப்பட வைக்குதுல்ல. நாலாவது பகுதி புராண இதிகாச பின்னணி. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த பிசிக்கலான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன, அதை புரிஞ்சிக்க நாம இதிகாசங்களுக்குள்ள போகணும்.
ஹஸ்த நட்சத்திரத்தோட உண்மையான கேரக்டரையும் அவங்களோட போராட்ட குணத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணுமா? அப்போ ராமாயணத்துல வர்ற சீதா பிராட்டியோட மகன்களான லவன், குசன் இவங்களோட வாழ்க்கையை நாம உற்று நோக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இவங்களோட வாழ்க்கை வரலாறுடா இந்த நட்சத்திரத்தோட முழுமையான உளவியல் வரைபடம். லவன் குஷனோட வாழ்க்கை பயணத்தை அப்படி வரிசையா பாருங்களேன். ஒரு பெரிய அரண்மனையில பிறக்க வேண்டியவங்க, ஆனா வனத்துல ஒரு ஆசிரமத்துல யாருன்னே தெரியாம அனாமதேயமா பிறக்கறாங்க. அதுக்கப்புறம் முனிவர் மூலமா வில்வித்தையும் கல்வியையும் கத்துக்கறாங்க. கடைசியா அந்த அஸ்வமேத யாகத்தின் போது தங்களோட சொந்த தந்தை ராமர் கூடயே போர் செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் உருவாகுது. இந்த வனவாசம், அந்த வைராக்கியம், அப்புறம் அந்த போர், இது எல்லாமே ஹஸ்தத்தோட அடிநாதம். இந்த இதிகாச நிகழ்வுகள் அப்படியே ஹஸ்த நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்குதுன்னு கவனிங்க. அப்பா கூட கருத்து வேறுபாடு இல்லனா தந்தை மகன் பிரிவு இவங்களுக்கு அடிக்கடி நடக்கும். ஆனா அதே சமயம் சகோதர ஒற்றுமை இவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கும். மத்தவங்க பார்வையில படாம மறைந்து வாழ்றது, அப்புறம் அவங்க பூமாதேவியோட பேரன்கள் அப்படிங்கறதால நிலம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு இயற்கையான பிடிப்பு, இது எல்லாமே அந்த புராண கதையில இருந்து நேரடியா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன விஷயங்கள் தான். 5வது இறுதிப் பகுதி, போராட்டமும் முடிவில் வெற்றியும். அந்த புராண கதைகளோட தாக்கத்தால ரியல் லைஃப்ல இவங்க சந்திக்கிற அன்றாட போராட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்போ பாப்போம். வனத்துல பிறந்த அந்த இரட்டை குழந்தைங்கள மாதிரியே ஹஸ்த நட்சத்திரக்காரர்களோட வாழ்விலும் நிறைய கடுமையான சவால்கள் ஒளிஞ்சிருக்கும். இவங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய சந்தேக எண்ணங்கள், வாழ்க்கையில திடீர்னு வர எதிர்பாராத கடன்கள், நெருங்கியவங்களே பண்ற நம்பிக்கை துரோகங்கள், சில விஷயங்களை செஞ்சே ஆகணும்னு வர்ற நிர்பந்தங்கள், தடைகள், விபத்துகள், இது எல்லாமே இவங்க தினமும் ஃபேஸ் பண்ற போராட்டங்களா அமையுது. ஆனா இங்கதான் நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இத்தனை சவால்களும் தடைகளும் இவங்கள முடக்கி போட்டுருமா? கண்டிப்பா கிடையாது. மாறாக இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து இவங்களுக்குள்ள அசாத்தியமான தைரியம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆயுதத்தை உருவாக்குது. எந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனையும் தன்னோட கைகளோட வலிமையாலையும் மன உறுதியாலையும் எதிர்கொள்ற ஒரு அசாத்தியமான தைரியம் இவங்களுக்குள்ள இயல்பாவே பொதிஞ்சிருக்கு. மூல நூல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக ஆழமான பவர்ஃபுல்லான இறுதி வரிகள் இதுதான். புரட்சிக்கு பின் அமைதி, முடிவில் வெற்றி. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கை பயணம் எப்போதுமே போராட்டங்களும் சவால்களும் ஒரு சின்ன புரட்சியும் நிறைஞ்சதாதான் இருக்கும். ஆனா அந்த போராட்டங்கள் ஒருபோதும் வீண் போகாது. எல்லா தடைகளையும் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த புரட்சிக்கு சற்றும் சளைக்காத ஒரு மாபெரும் அமைதியும் முடிவில் நிரந்தரமான வெற்றியும் அவர்களுக்கு கிடைச்சே தீரும். இந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் ரொம்ப கிளியர். தடைகளும் துரோகங்களும் நம்மள கீழே தள்ளுறதுக்கு இல்ல, நம்மள இன்னும் ஷார்ப்பாக்குறதுக்கு தான். இவ்ளோ நேரம் ஹஸ்த நட்சத்திரத்தோட பல முகங்களை ரொம்ப ஆழமா நாம அலசினோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ற அந்த ரகசிய போராட்டங்களை ஒரு இறுதி வெற்றியா மாத்த ஹஸ்த நட்சத்திரம் கத்துக் கொடுக்கிற இந்த அசாத்தியமான தைரியத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை சீக்கிரமே அடுத்த தொகுப்புல சந்திக்கிறேன்.